கைஸ் நம்ம தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரிக் பஸ் லான்ச் பண்ணுறாங்க. நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் வந்து இனாகரேஷன் பண்ணுறாங்க. பார்க்கலாங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான விலாகாக இருக்க போகுதுங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்த மூமெண்ட்டுங்க. நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் சென்னை எம்டிசியில் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பஸ் ஃபேன், பஸ் லவருங்க. நிறைய ஆம்னி பஸ்ஸஸ்லாம் ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக் பஸ் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா பக்கத்து ஸ்டேட்லலாம் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்கன்னு. இன்றைக்கி இனாகரேஷன் பண்ண போகிறாங்கங்க. கைஸ், இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 30/6/2025ங்க. நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் வந்து இனாகரேட் பண்ணுறாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வியாசர்பாடி டிப்போவில் இருக்கேங்க. இங்கே தான் நம்ம சீஃப் மினிஸ்டர் சார் வந்து இனாகரேட் பண்ணுறாங்க. செம்ம க்ரௌடாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்னும் நான் போகல, இனிமேட்டு தான் நம்ம போகணும். சூப்பராக இருக்க போகுதுங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சீஃப் மினிஸ்டர் சாரை பார்க்கலாம். உள்ளே வந்து அவ்வளோ புது பஸ் நிற்குதான். எல்லாத்தையும் பக்காவாக எடுக்கலாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 2017 நம்ம எம்டிசியில் இதுக்கு முன்னாடி லோ ஃப்ளோர் வால்வோ பஸ் இருந்துச்சுங்க. அதெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏசி செம்மையாக இருக்கும் வால்வோ பஸ்ஸு. தமிழ்நாட்டிலேயே வால்வோ பஸ் வந்து ஓடினது அந்த லோ ஃப்ளோரில் தான். அது நம்ம நார்மல் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டேட் எஸ்சிடிசிலாம் வால்வோ இன்னும் கொண்டு வரல. அப்போ லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் நம்ம வால்வோ பஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. அதை ட்ராவல் பண்ண மூமெண்ட்லாம் இன்னும் மறக்கவே முடியல. நீங்கள் அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? நம்ம ஏசி வால்வோ பஸ்ஸில் முன்னாடி 2017 ஸ்டாப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எந்த ரூட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விலாகாக இருக்க போதுங்க. வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். வாங்கங்க கைஸ், வியாசர்பாடி டிப்போக்கு வந்தாச்சுங்க. சரியான கூட்டங்க. உள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ரெடியாக நின்றுட்டுருக்கு. நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் வந்து இனாகரேஷன் பண்ணிட்டு தாங்க நம்ம டிப்போக்குள்ளே போக முடியும். வெயிட்டிங் மக்களே. கைஸ், வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. கைஸ், நம்ம சீஃப் மினிஸ்டர் சார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்களாம். என்ன சார்? கைஸ், இனாகரேஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வருதுங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம சிஎம் சார்லாம் பார்த்துட்டு செம்ம க்ரௌடு எப்படியும் நல்லபடியாக பார்த்துட்டு பஸ் டிப்போக்குள்ளே வந்தாச்சு. ஏகப்பட்ட பஸ்ஸு நிற்கிதுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பஸ்ஸு தான். பக்காவாக இருக்குங்க. புது பஸ்ஸு, பிராண்ட் நியூவாக செம்மையெல்லாம் மாலை போட்டு டெக்கரேஷன்லாம் பலமாக இருக்குங்க. பஸ் ஆமினிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பஸ் ஃபேனாக அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக எலக்ட்ரிக் பஸ் லான்ச் பண்ணுறாங்க.
நல்லா இருக்குங்க. மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க போயிட்டு பார்க்கலாங்க. ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியருக்குள்ளே இருக்கும். சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, வசதிகள் இருக்குங்க. எல்லாமே பார்க்கலாம் வாங்க. பஸ்ஸில் மொத்தம் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39 பேர் போலாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் நாங்க இதாங்க பஸ்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னா அப்படியே சொல்கிறேன் வாங்குங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் என்னன்னா சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. சரியா ஒரு சீட்டுக்கும் நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க யூஎஸ்பி டைப்பில். நல்ல விஷயம், எல்லா சீட்டுக்குமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சீட்டில் உட்காந்து சொல்கிறாங்க எப்படி இருக்குங்க. கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க. சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அப்புறம் லெக் ஸ்பேஸுங்க, மெயினாக நல்ல லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக போகலாம். அப்புறம் நமக்கு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நிறைய ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SOS பட்டன், எமர்ஜென்சி SOS பட்டன் கொடுத்துருக்காங்க. சீட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். பட் இந்த 2 சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்டர்லி பீப்பிள் வயசானவங்க உட்காரத்துக்காண்டி இந்த சீட் மெயினாக பார்த்தீங்கன்னா. எனக்கு ஒரு சில பேர் இப்போ பஸ் வந்து இப்போ சடனாக பிரேக் போடுறாங்க. அந்த மாதிரி டைம்லாம் நம்ம வந்து வயசானவங்க ஒரு சில பேர் முன்னாடி விழுந்துருவாங்க. அதுக்காண்டி சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்து இந்த சீட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு சேஃப்டி நல்லா இருக்குங்க. அந்த ஃப்ரண்ட்லேயும் ஒரு 2 சீட் இருக்குங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு 2 சீட் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல 2 சீட்டுங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வயசானவங்க உட்காரத்துக்காண்டி நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. பழைய நம்ம லோ ஃப்ளோர் பஸ்ஸில் கூட இந்த ஃபீச்சர் இல்லை. பட் இந்த பஸ்ஸில் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த பழைய லோ ஃப்ளோர் பஸ்ஸில் இந்த லாஸ்ட் சீட்டு மட்டும் செம்ம ஹைட்டாக இருக்கும். அப்படி எப்படி ராஜா பவுத் மாதிரி உட்காரலாம்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் சீட்டு நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த பஸ்ஸுலேன்னா நமக்கு லாஸ்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஏன்னா பின்னாடி தான் நமக்கு பேட்டரி இருக்கிறதுனால லாஸ்ட் சீட் மட்டும் உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும். நல்லா இருக்குங்க. இங்கே இருந்து அந்த வியூ செம்மையாக இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேங்க. சூப்பருங்க. நம்ம பஸ்ஸில் எமர்ஜென்சி எக்ஸிட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் அந்த அளவுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதில் நல்ல பெரிய எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஹேமர் இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம பழைய லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் விண்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேட்டரி வண்டி மெயினாக அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் பின்னாடி ரேர் இன்ஜின் இருக்கும். அதனால் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னமாக இருக்கும். இதில் வந்து பேட்டரி வண்டினால கொஞ்சம் ஹைட்டு வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நல்ல ஸ்பேஸ், பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கூட உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. காற்றோட்டத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க. நல்லா காற்று வரும் உங்களுக்கு. இங்கே கூட விண்டோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நம்ம கார்லலாம் ஊருக்கு போகும்போது பின்னாடி லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம பஸ்ஸில் இங்கே லக்கேஜ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க. ஹைட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் ஹைட்டு ரொம்ப இடிக்குங்க. இங்கே ஹைட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் ஓவரால் சூப்பராக இருக்குங்க. ஒரு பஸ்ஸு பக்காவாக இருக்குது சேஃப்டிக்கு. அப்புறம் இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம், இந்த ஸ்டாப்பிங் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வர்றதுக்கு ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவரால் பக்கான்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுங்கள். நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க நம்ம எம்டிசிங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? என் பேர் ரமேஷ். எத்தனை வருஷமாக சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? நான் 20 வருஷமாக இருக்கீங்க. பஸ்ஸை பற்றி சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்குது பஸ்ஸு? புது பஸ்ஸு இப்போ ஃபஸ்ட்டோட இப்போ இது பார்த்தாக்கா இப்போ சேஃப்டி அதிகம். நான் சொல்லுங்கள். நம்ம வந்து சாதா வண்டி ஓட்டுறதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதேமாதிரி சாதா வண்டியில் வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது.
மக்கள் பாதி பேர் வந்து அந்த விஷயத்தில் வந்து இது இருப்பாங்க. இதில் வந்து சேஃப்டி எல்லாமே இருக்குது, க்ளீனர்ஸும் இருக்குது, சீட் அவைலபிள் எல்லாமே இருக்குது. வண்டி வந்து மேக்ஸிமம் குழுங்கள் கிடையாது. ஓகே. பேசஞ்சருக்கு குழுங்கள் கிடையாது. அந்த ஒரு சேஃப்டி வசதி எல்லாமே இருக்குது. டிரைவருங்களுக்கும் சேஃப்டி இருக்குது. அதேமாதிரி ஆக்சுவலாக இது வந்து டோர் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வண்டி மூவிங் ஆகும். டோர் க்ளோசிங்கில் இருந்தால் மூவிங்கே ஆகாது. அந்த ஒரு சேஃப்டி எங்களுக்கு இருக்குது. இப்போ சில பேர் வந்து ஏறுவாங்க, பசங்க ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க நான் நிறைய பார்க்குறோம். ஏறுவாங்க, அப்போ ஏறும் போது தொங்குவாங்க. இப்போ அந்த வண்டி நாங்கள் அப்படின்வாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து நாங்களே சொன்னாலும் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆகும். அந்த ஒரு சேஃப்டி இருக்கிறதுனால ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி ஹேண்டிகேப் இதெல்லாம் வந்து இருக்குது. அவங்களுக்கும் சேஃப்டி, மாற்றுத்திறனாளிகள்லாம் ஏறுறதுக்கு வசதியாக இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கு எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. அதேமாதிரி ஒன்று யார் இது பண்ணாலும் வண்டி நிப்பாட்டி ஏற்றிக்க சொல்லியிருக்கிறாங்க. வயசானவங்களோ இல்லை அறியாதவங்களோ யாராக இருந்தாலும் அதேமாதிரி ஸ்டாப்பிங் எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று கம்பல்சரி போக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேண்ணா. அது எப்படி நான் வண்டியெலாம் சாய்க்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க? எல்லாமே இருக்குது. பாண்டி இருக்கப்போ இது வீல் சேரில் அவங்க வந்து இப்போ ஏற முடியாது. ஆமாம், வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். முடியாத நேரத்தில் அப்படியே வாங்க. இப்போ அவங்க வீல் சேரில் வராங்க. இப்போ நாங்கள் வீல் சேரில் வரும்போது அவங்க ஏற முடியாது. இருங்கண்ணா, கீழே இறங்க. அவங்க ஏற முடியாது. நம்ம வீல் சேரில் வராங்கனாக்கா இப்போ இந்த இதில் வந்து ஏற முடியாது. ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அப்படியே மோல்டிங் பண்ணுவோம். ஓகே. மோல்டிங் பண்ணிட்டு இதை இது பண்ணுவோம். ஓகேண்ணா. இப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை டவுன் பண்ணாக்கா இன்னும் ஃப்ளாட் ஆகும். அப்போ அவங்க வீல் சேர் ஏறுறது அழகாக ஏறிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு சேஃப்டி லாக் கொடுத்துக்கிறாங்க இங்கே. ஓகேண்ணா. இதில் பூட்டு போட்டு வச்சுது. சரி, இது சேஃப்டி லாக். அவங்கள இங்கே உட்கார வச்சுட்டு 4 சேஃப்டி லாக்கு. ஓகேண்ணா. சேஃப்டிக்கு இது வந்து சீட்டு பெல்ட்டு. ஓகேண்ணா. நல்ல விஷயம். அவங்க சேஃப்டி அவங்களுக்கு ஒரு நல்ல வசதி இருக்குது. ஆமாம், ஹேண்டிகேப் இருக்குது. அவங்க லாக் பண்ணால் தான் நாங்கள் வண்டி எடுக்கணும். அவங்கள சேஃப்டி பண்ணிட்டு தான் அப்புறம் தான் வண்டி எடுக்கணும். ஆமாம், அந்த ஒரு இது இருக்குது. அதே மக்களுக்கு எல்லாருக்குமே வசதி இருக்குது. சார்ஜர் எல்லா சீட்லேயும் சார்ஜிங் இருக்குது, போட்டு இருக்கு. பவர் இதோட இருக்குது. ஓகே. சாஃப்ட் இது வந்து அதான் அவங்க சில பேர் வந்து சாஞ்சிக்கிற மாதிரி 2 பேர் அந்த மாதிரி வந்தா கூட ஒருத்தர் இது அடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமாம், பின்னாடி அந்த இது சில பேர் இது பண்ண சொல்லிட்டு தான் இது பண்ணிக்கிது. இந்த பக்கம்னா ஓரளவுக்கு பிடிச்சிருக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. வசதி இருக்குது. ஆனால் வண்டி எப்படிண்ணா வரும்? சார்ஜிங் போட்டால் எவ்வளோ போகும் வண்டி? இப்போ சார்ஜர் ஃபுல் சார்ஜர் போட்டாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக இது ஆகும். எவ்வளோ கிலோமீட்டர் தூரமே எவ்வளோ போகும்? 280 ஒரு 250 கிட்ட. 250 கிட்ட அந்த மாதிரி போகும். ஓகே. எவ்வளோ நேரம் சார்ஜ் எடுக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு? 4 மணி நேரம். 4 மணி நேரம் போட்டால் 250 கிலோமீட்டர் கிட்ட. ஆமாம், 4 மணி நேரம். எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. ஓகே. எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிங்க டீசெண்டாக எல்லாமே சொல்லி கொடுத்து. உங்களுக்கு அப்படியே கார் மாதிரி இருக்கு, ஃப்ரீயாக கார் மாதிரி இருக்கு. என்ன ஒன்று நாங்கள் அந்த வண்டியில் விறுவிறுக்கும் இருப்போம். கிளச்சு இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக கார் மாரி இருக்கிறதுனால அந்த ஒரு இது இருக்குது. அப்படி ஸ்டைலாக நீங்கள் பாட்டு ஓட்டலாம். நாங்கள் பாட்டு இது பார்த்துக்கலாம். இது ஹேண்ட்லிங்காக வந்து திருப்பறதுக்கு பெரிய பஸ் ஓட்டுற மாதிரி ஃபீலிங்லாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கார் மூவிங் தான் மேக்ஸிமம். அதேமாதிரி ஸ்டேரிங் அதே தான். பவர் ஸ்டேரிங் தான். ஓகே. சாய்க்கிறாங்க, அதை ஒன்று அப்படியே இது பண்ணுவோம். அது அந்த சேவ் பண்ண எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு ஓகே. இதில் பண்ணும்போது சரி. அந்த ஒரு இது இருக்குது. அதேமாதிரி கேமரா எல்லா இதுலேயும் கேமரா இருக்குது. மொத்தம் 7 கேமரா நாங்கண்ணா. 7 கேமரா இருக்குது. அதேமாதிரி மைக் அலௌன்ஸும் இருக்குது. மைக் அலௌன்ஸ். ஓகே. இது வந்தாக்கா அது அலௌன்ஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே. ஒரு வண்டியில் இப்போ தான் பண்ணிடுவோம். ஓகே. அது இந்த ஸ்டாப்பிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அனௌன்ஸ் பண்ணும். அந்த ட்ரெயின்லலாம் வர மாதிரி. ஓகே. இது இருக்குது. அதேமாதிரி கேமரா பக்காவாக எல்லாத்துலேயும் கேமரா இருக்குது. யாரும் ஒரு இதுவும் பண்ண முடியாது. அதேமாதிரி சேஃப்டி இதுவும் இருக்குது. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன், SOS பட்டன் இருக்கு. இது பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களும் பண்ணலாம். ஓகே. இது இருக்குது. கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. கேமரா இருக்குது. பேசஞ்சர் இருக்குது. எல்லாத்துக்குமே இருக்குது. அதேமாதிரி இது வந்து ஃப்ரண்ட் ரோட் ஃபேஸ் பண்ணி. இப்போ ஒரு சில ஓகே. இது வந்து டிரைவர் ஃபேஸ் பண்ணி. அதேமாதிரி ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். நேரம் வளர வாழ்த்துக்கள். நாங்கள் நன்றி சொல்லணும். என்னண்ணா தேங்க்ஸ்ண்ணா. வரேண்ணா. ஃபர்ஸ்ட் 120 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இன்னைக்கு இனாக்ரேஷன் பண்ணுறாங்கங்க.
கலெக்டர் பிரபுசங்கர், சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் சாருங்க. இதுக்கு முன்னாடி திருவள்ளூர் கலெக்டராக இருந்தாங்க. சூப்பராக இருக்குல்ல லுக்கு பார்த்தீங்கன்னா, செம்மங்க. கைஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட போயிட்டுருக்குங்க. வாங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. கைஸ் நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றிட்டு இருக்காங்க. நல்ல வேலைங்க, கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தோம். கைஸ் இந்த பக்கம் வந்து ஒரு செட் ஆஃப் பேட்டரிஸ் இருக்கும், அதே அந்த பக்கம் வந்து ஒரு செட் ஆஃப் பேட்டரிஸ் இருக்குங்க. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏன் ஒன்றா கொடுக்கலனா, ஒன்றா கொடுத்தா ஹீட் அதிகமாகும், சார்ஜ் ஏறும்போது பேட்டரியோட ஹீட் அதிகமாகும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைமும் அதிகமாகும். அதனால் நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்கங்க. சூப்பருங்க. வணக்கம், வெல்கம் டு எம்டிசி. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? என் பேர் விமல்குமார். எத்தனை வருஷமாக சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? ஒரு 1.5 வருஷமாக எம்டிசியில் இருக்கீங்க. புது பஸ் எப்படிண்ணா இருக்கு? சூப்பராக இருக்குதுங்க. ஸ்மூத்தாக நைஸாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மின்சார பேருந்து பஸ்ஸு. ஆமாம், டீசல் கிடையாது, மின்சார பேருந்து பஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான், கியர் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுக்கும், பயணிகள் சீட்டுக்கும், டிரைவர் சீட்டுக்கும் எல்லாத்துக்கும் சீட்டு பெல்ட் இருக்குது. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி வராங்களே, அவங்களுக்காண்டி வந்து ரொம்ப பின்னாடி பேக் சைடில் அவங்க ஏறுறதுக்கான வசதி கொடுத்துருக்காங்க. பஸ்ஸை வந்து நம்ம வந்து சாய்க்கலாம், அப்படியே லெஃப்ட் சைடில் சாய்ச்சி. ஓகேண்ணா, வண்டியை அப்படியே சாய்க்கலாம். ஆமாம், ஃபுல்லாகவே சாய்ச்சி அவங்களுக்கு ஈஸியாக சுலபமாக உள்ள வாய்ப்பு இருக்குது நிறையா. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு கிரிப்புல அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம வண்டி ஹைட் ஏற்றிக்கலாம். ஓகே ஓகே, 400 மில்லிமீட்டர் அளவுக்கு ஏற்றிக்கலாம், வண்டி ஹைட் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதுவே இதாகிடும். சரிங்களா? வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி டிரைவ் பண்ணுறது தெரியல, ரொம்ப இந்த வந்து அந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து உடம்புலையே தெரியாது. நம்ம அவ்வளோ நல்லாயிருக்கும். பேசஞ்சருக்கு சரி நம்மளுக்கு சரி ரொம்ப நல்லாயிருக்கும். கார் மாதிரி இருக்குங்களா? கார் மாதிரி இருக்குது. காரே தான், கார் மாதிரிலாம் கிடையாது, காரே தான். ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு. ஆமாம், சூப்பராக இருக்குது பஸ் ஓட்டுறதுக்கு. ஆட்டோமேட்டிக்கு வண்டி சாய்ச்சிக்கலாம். நமக்கு பயணிகள் எப்படி கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து எல்லா சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஆண்ட சேஃப்டிக்கு அந்த சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ்ஓஎஸ் சுவிட்ச். ஆமாம், எஸ்ஓஎஸ் சுவிட்ச் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சினா வெளியே வந்துடலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து சாய்க்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனால இதை நம்ம இது பண்ணோம்னா, இதுங்க டோர் லாக் பண்ணிடுறேன். டோர் லாக் ஆகிடுச்சு. சரிங்களா? டோர் லாக் பண்ணி தான் நம்ம வண்டி மூவ் பண்ணணும். டோர் லாக் ஆனால் தான் மூவ் பண்ணணும். வண்டியே மூவ் ஆகும். வண்டியே மூவ் ஆகும். ஆமாம், வண்டி இல்லைனா வண்டி போகாது. சரிண்ணா, சரி. அதுக்கப்புறம் இந்த வண்டி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், சாய்ச்சிக்கலாம். ஓகே. வண்டி ஹைட் இறங்குது. ஆமாம், இறங்குது, ஏறும். அப்புறம் நம்ம சாய்ச்சிக்கலாம் வண்டி. ஓகே ஓகேண்ணா. சரிங்களா? வண்டி வந்து நம்ம சாய்ச்சிக்கலாம். வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் நம்ம சாய்ச்சிக்கலாம். வண்டி ஃபுல்லாக சாய்ச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், இன்னும் கூட கொஞ்சம் இறக்கிக்கலாம், ஃபுல்லாகவே இறக்கிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உள்ள வரதுக்கான வாய்ப்பு. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பண்ணிக்கலாம், வண்டி ஏறிட்டோம் அப்படியே நார்மல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டோர் லாக் பண்ணிட்டு வண்டியை போகலாம். ஓகேங்களா? ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ, பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஐஸ் அண்ணன் தான் உங்களை வெல்கம் டு எம்டிசி. ஐஸ் அண்ணன் தான் நம்ம பஸ்ஸோட கண்டக்டர் அண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? குமாருங்க. ஓகேண்ணா. எப்படிண்ணா எத்தனை வருஷமாக சர்வீஸில் இருக்கீங்க? நான் ஒரு 6 மந்த்தாக இருக்கேன். 6 மந்த்தாக இருக்கீங்க? ஆமாம். சொல்லுங்கண்ணா, புது பஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, பஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அது மாதிரி சீட்டுக்கு எல்லாத்துக்குமே சீட் பெல்ட் இருக்குது. ஆமாம், அதுதான் மெயினுங்க. எங்களுக்கும் அது ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. மக்கள் தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். எல்லாமே சேர்ந்து நல்லா ஆதரவு கொடுத்தா நீங்கள் பக்கா மெயின்டைன் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி 120 வந்திருக்கு, நாளைக்கு 150 ஆகலாம், 200. எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் மேலே மேலே பஸ் வாங்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகேண்ணா, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாமே ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்டாங்க. டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸுடுங்க. ஏன்னா ஏசி பஸ் இனாக்ரேஷன் இருக்குன்னு சுற்றி நான் ஏசி பஸ்ஸஸே காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏசி நான் ஏசி பஸ்ஸஸ் தான் இனாக்ரேஷன் ஆங்க. ஏசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இனாக்ரேஷன் பண்ணிடுவாங்களாம். பட் இன்றைக்கி பிளான் இருந்துச்சு, பட் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. ஓகேங்க, இதே ரொம்ப சந்தோஷம் நம்ம நான் ஏசி பஸ்ஸஸ் பார்த்தது. கைஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா வீடியோட எல்லாமே சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேங்க. நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸு, என்விரான்மெண்டல் ஃப்ரீ, பொல்யூஷன் ஃப்ரீ, சூப்பரான ஒரு பஸ்ஸுங்க. நல்ல நம்ம மக்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணுவோங்க. அந்த யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் சார்ஜ் போடும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். ஓவரால் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு பஸ்ஸுன்னு சொல்லலாம். நம்ம மக்கள் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் கொடுத்தா அடுத்தடுத்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்லா புது பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராவலாக்ஸ், பஸ் ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு தரமான வ்ளாகில் சந்திப்போம் மக்களே. டாட்டா.